அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஐயா, அமைதியான நதியில ஓடிட்டு இருந்த எங்க வாழ்க்கை அளவில்லாத வெள்ளம் வந்து ஆடுற ஓடம் மாதிரி இந்த நிம்மதி இல்லாத இந்த எந்திரத்தனமான உலகத்துல மொத்தமா நிம்மதியை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறத பேச வந்திருக்கேன் சார். இன்னைக்கு என் வீட்டை எடுத்துக்கோங்க ஐயா. என் வீட்டில் டிவி, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் இருக்கு சார். ஆனா எதை எனக்கு சந்தோஷம் கொடுக்கணும் நான் வாங்கி வச்சிருக்கிறோம், அது எனக்கு இன்னைக்கு நிம்மதியை கொடுக்காம எனக்கு நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கு சார். டிவியில் எனக்கு ஒரு சேனல், நியூஸ் சேனல், என் பையனுக்கு போகோ சேனல், என் ஒய்ஃபுக்கு சூர்யா சேனல் சார். இப்படி சேனலா வீடு பிரிஞ்சு கிடக்கு சார். நான்லாம் 10 வயசுல என்னுடைய பக்கத்து வீட்டில் ஓடிட்டு இருக்கிற டிவியை அந்த சின்ன ஜன்னல் வழியே இப்படி எட்டி பார்ப்பேன். ஒளியும் போட்டுட்டான்ப்பா, பார்ப்போம்ப்பான்னு. இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு நான் ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி வச்சிருக்கேனே, இது வளர்ச்சி இல்லையா? இதை இழப்புன்னு சொல்ல முடியுமா? ஐயா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் நமக்கு 6ஆம் விரலா இன்னைக்கு மாறி போயிருக்கே இந்த செல்போன். இது இல்லாம இதெல்லாம் அத்தியாவசிய தேவையாகி இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வேணும் அப்படின்னா வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கடுமையா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைக்கணும். இது நிதர்சனம் சார். குழந்தைக்கு எது சார் நிம்மதியை கொடுக்கும்? குடும்பத்துல அப்பா அம்மா கிட்டக்கு இருந்து ஆதரவா தட்டி கொடுத்து அது தவிக்கிற வேளையில வாய்க்கு தண்ணியை கொடுத்து சோறை கொடுத்து அனுப்புறதான் சார் பாசம், நேசம், நிம்மதி. இன்னைக்கு அது இல்லை சார். இந்த எந்திரமயமான உலகத்தில் எப்படியாவது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா சரின்னு சொல்லிட்டு காலம்பரை குளிப்பாட்டுவாங்க பாருங்க. அப்படியே ஒரு பக்கெட் தண்ணியில் அதை முக்கி எடுத்து அப்படியே அது பஃபன் மாதிரி வந்து நிற்கும். கொஞ்சம் பவுடர் எடுத்து முதல்ல ஒரு அப்பு சோளக்காட்டு பொம்மை மாதிரி நிற்கும். வெளியில் ஆட்டோ சத்தம் தூக்கிட்டு ஒரு இறை. அது ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் கிட்ட ஒரு 5-6 அண்ணன் இருக்கும் சார். இது பார்த்தா சிலப்போ ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுறாரா, அந்த பிள்ளைங்க ஆட்டோ ஓட்டுறான்னு தெரியாது. நெஞ்சம் பதபதச்சு போயிடும் சார். உங்களுக்கு நேரத்தை திட்டமிட தெரியுமா? உங்களுக்கு சம்பாதிக்க தெரியுது, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க தெரியுது, உங்க நேரத்தை திட்டமிட தெரியுதா? திட்டமிட்டு வாழுங்கள், அதுதான் உங்களை உயர்த்தும். உங்க பிள்ளைகளுக்கு உங்ககிட்ட மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திலே நிம்மதி இருக்கா? இல்லையே. அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல இப்படிதான் ஒரு அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரணமே தெரியாம சண்டை போட்டுருக்காங்க. எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியும் சண்டை. கேட்குற எங்களாலே காது கொடுத்து சகிக்க முடியாது. அந்த வீட்டில இருந்து ஒரு பையன் எங்கள்கிட்ட வந்து சொன்னான், பாப்பா எங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா பாட்டி எங்க அம்மா அப்பாவை சேர்த்து வச்சாங்க. ஆனா இப்ப அவங்க சண்டை போடும் போது நாங்க சேர்த்து வைக்கிறோம் வேடிக்கையா சொல்றாங்க சார். நானும் என் ஃப்ரெண்டும் 6th இருந்து 9th வரைக்கும் ஒன்னாதான் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க் ஒரு போட்டி இருக்கும். ஆனா இப்ப அவ 30வது ரேங்க் எடுக்கா. காரணம் கேட்டப்போ எனக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா சார்? அவங்க அப்பா அம்மா அவளுக்காக பணம் சம்பாதிக்காங்களாம். வீட்டிலேயே இருக்கிறது இல்லையா, அவளை தனியா விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறேன்னு எங்கேயோ போறாங்களாம். சார், பெத்தவங்கன்னா எதுக்கு சார்? பிள்ளைங்க தப்பு செஞ்சா அதை கேட்கறதுக்கும், அவங்க படிக்கலைன்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு தானே சார் பெத்தவங்க. சார், எங்க அப்பா ஓடி உழைச்சு 35 வருஷம் கஷ்டப்பட்டு ரிட்டையர்ட் ஆகும்போது வெறும் 7500 ரூபா பென்ஷன் வாங்கினார் சார். இன்னைக்கு அவருடைய பையன் எடுத்தெடுப்புலயே முதல் மாசத்துல 15000 ரூபாய் சம்பளம் வாங்குறானே, இது வளர்ச்சி இல்லையா? இதை இழப்புன்னு சொல்ல முடியுமா? எந்திரத்தனமான வாழ்க்கையில பணம் தேவைதான், ஆனா பணமே வாழ்க்கை இல்லைன்னு எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்க சார்? நான் எங்க மாமா கிட்ட போய் தெரியாதனமா ஒண்ணு கேட்டேன். உங்க பொண்ணு எத்தனை மாமா படிக்கான்னு கேட்டுட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? 2 3 படிப்பாருன்னு நினைக்கேம்மா. சரியா ஞாபகம் இல்ல. என் வீட்டுக்காரிட்ட கேள, அவளாவது கரெக்டா சொல்லுவாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா சார் நிலைமைய? பெத்த பிள்ளை எத்தனை படிக்கும் தெரியாம பணம் சம்பாதிக்காங்களாம். பெத்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னிய பெற்றோர்கள் மேல. ஆனா ஒரே ஒரு சின்ன கருத்து தாயே, இந்த ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஓடி ஏன் தெரியுமா பணம் சம்பாதிக்கிறான்? அவனுக்கு மட்டும் அவன் சொக்கா வாங்கிறதுக்காக சம்பாதிக்கிறானா? பொண்டாட்டி மட்டும் சேலை கட்டுன்னு சம்பாதிக்கிறானா? இந்த பிள்ளைங்க காலையில் எழுந்திருச்சா, அப்பா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, அப்பா எனக்கு ஷூ வாங்கி தரு, அப்பா எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்பா எனக்கு பாக்கெட் மணி வேணும், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்னு ஒவ்வொரு பெற்றோர்களையும் அந்த பெற்றெடுத்த குழந்தைகள் துளைத்தெடுக்கும் போது எதற்காக ஒவ்வொரு தாய் தந்தை ஓடி உழைக்கிறார்கள்? தம் பிள்ளைக்காக தான் எந்திரமாக உழைக்கிறார்கள்.
அந்த எந்திரமா உழைக்கிறது மட்டுமே குற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த எந்திரமாக பெற்றோர்கள் உழைப்பதற்கு காரணமும் இந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு மாதிரி அப்பா அப்பா அம்மா அம்மா தட்டி தட்டி பணம் பணம்னு கேட்டா இவங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்? ஐயா, குழந்தைகளும் அதை பற்றி என்ன வேண்டும்? ஐயா, இன்னைக்கு கோடி கோடியா சம்பாதிப்பான், ஏசி ரூம்ல படுத்திருப்பான். ஆனா படுத்தா தூக்கம் வராது. படுத்த உடனே எவன் தூங்குறானோ அவன் தான் சார் உண்மையிலே பெரிய பணக்காரன். சார், எங்க அப்பா அம்மா எவ்வளவோ பரவாயில்ல. எங்க அப்பா பெரிய மில்லதிபரோ பெரிய தொழிலதிபரோலாம் கிடையாது. சாதாரண கருவாட்டு கடை தான் வச்சிருக்காங்க. சாதாரண சின்ன கருவாட்டு கடையில எவ்வளோ வருமானம்னு உங்களுக்கே தெரியும் சார். அந்த வருமானத்தை வச்சு எங்க அப்பா குடும்பத்துக்கு தேவையான ஜாமானையோ எங்களுக்கு தேவையான ஜாமானையோ எங்க சேமிப்புக்காகவும் எங்களை படிக்கவும் வச்சுட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு நானு எங்க அக்கா என் தம்பி 3 பேர் நல்லா படிச்சுட்டு இருக்கோம். நாங்க நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கோம். எங்க அப்பா கருவாட்டு கடையில இருந்தாலும் எங்களை மல்லிகைப்பூவா மணக்க வச்சிருக்காங்க சார். சபாஷ். கருவாடு கடை வைத்திருந்தாலும் குடும்பத்தை மல்லிகைப்பூவாக உங்களை மணக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என் மனசுல என்ன நீ சொன்னனுக்கு வந்ததுன்னு கேட்டா, கருவாடை அவர் விற்கிறார் அல்லவா, அந்த கருவாட்டை பார்க்கும் போதெல்லாம் இந்த மீன் எப்படி செத்து கருவாடாக காய்ந்திருக்கும் என்பதை நினைக்கின்ற போது கருவாடை பார்க்கக்கூடியவர் உயிரோட்டம் உள்ள மீனை பற்றி எண்ணி பார்த்திருக்கிறார். அதனால் தான் வாழ்க்கை என்பது உயிரோட்டம் ஆக இருக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை எண்ணி பார்த்து உங்கள் குடும்பத்தை மல்லிகை பூவாக மணக்க வைத்திருக்கிறார், உங்களை பற்றி நினைக்க வைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். வாழ்கவும் தந்தை. தேங்க்ஸ் சார். சார், நாங்க இன்னைக்கு எங்க குடும்பத்தோட நிம்மதியா இருக்கோம். என்னோட நோக்கம் என்னன்னா, எங்களை மாதிரி உள்ள குழந்தைங்களும் இன்னைக்கு நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் அந்த அரட்டை அரங்கத்திலே பேச வந்திருக்கேன் சார். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரு பதவி உயர்வு தடுக்கப்பட்டுச்சியா லஞ்சத்தினால. அதை நாங்கள் கண்டிப்பா சொல்லணும்யா. நான் ஒரு தனியார் உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக வேலை பார்த்தேன். அரசாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஹைஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆனால் இருக்கக்கூடிய தமிழாசிரியர் தான் தலைமை ஆசிரியர் வரணும்னு அரசாங்க சட்டம் இருக்குது. எங்கள் நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, வெளியே இருந்து ஒரு ஹெட்மாஸ்டர் கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணுது. எங்கள் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் வெளியே இருந்து ஹெட்மாஸ்டர் போட போகிறேன்னு. இப்போ நான் சொன்னேன், ஐயா எனக்கு தகுதி இருக்குல்ல ஐயா, நான் தானேயா ஹெட்மாஸ்டராக வரணும்னு. இல்லை இல்லை, நான் கை நினச்சிட்டேன், அதுக்கு உங்களுக்கு பொருள் வழங்கணும்னு நினைக்கேன், நான் கை நினச்சிட்டேன் அப்படின்னாரு. கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு கொஞ்சம் நிர்வாகம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீ அந்த பணத்தை கொடுத்தேன்னா உனக்கு அந்த போஸ்ட்டை ஹெட்மாஸ்டர் போஸ்ட்டை தாரேன். நான் அந்த பணத்தை வாங்கி என் வீட்டுக்கு கொண்டு போகல, இங்கே பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு இட வசதி வேண்டி இருக்கு, கட்டடம் கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கு ஐயா நேர்மையை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் பேச வந்திருக்காரு. நேர்மையை இழந்திருக்காரு. அவர் போராடி இருக்கலாம்ல, ஏன் போராடல? யா, நான் உயிரினும் மேலாக மதிக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்களுக்காக இருப்பிட வசதி கிடைக்குது என்றால் அந்த உரிமையை கூட, அந்த பதவி உயர்வை கூட துச்சமென தூக்கி எறிவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பொதுவா கல்வி செல்வம் இருக்குல்ல ஐயா, அழியாத செல்வம் வாங்க. வெள்ளத்தால் போகாது, வெந்தளலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தால் முடியாது, கொடுத்தாலும் குறையாது, கல்வருக்கோ அரியுது, காவலுக்கோ எளிதுன்னு சொல்லுவாங்களே, அதை கூட இன்னைக்கு வியாபார பொருளாக்கிட்டான் ஐயா. நான் சின்ன வயசுல ஒரு 11 வயசுல விஓட்ட சர்டிஃபிகேட் வாங்க போறையா, நான் எங்க அப்பாவும். அந்த விஓவை எனக்கு 5 பைசா கொடுத்து முட்டாய் வாங்கி தின்னு நல்லா படுறாமாவனேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாரியா. இன்னைக்கு என் மகன் எனக்கு பிறந்தவன் தான் சொல்றதுக்கு 500 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு ஐயா. எத்தனையோ நேர்மையான டாக்டர்கள் உலகத்தில் இருக்காங்க. ஒரு நேர்மை இல்லாத டாக்டரால் நான் பட்ட அவஸ்தையை இந்த மாமல்லத்திலே சொல்லலாம்னு நினைக்கையா. எனக்கு 3 பொண்ணு. 3ஆவது பொண்ணுக்கு 6 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் பண்ணையா. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டான். 10ஆவது மாதம் கணவன் மனையும் கொடைக்கானல் போனாங்க ஐயா. போயிட்டு வந்த உடனே அந்த பிள்ளை காய்ச்சல்னு படுத்திருக்கு வீட்டில். காய்ச்சல் பக்கத்தில் ஒரு லேடி டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு, அம்மா நீ கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லி எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதுக்கு பிறகு பார்த்தா காயெல்லாம் செயல் வந்து போச்சுயா. எனக்கு தகவல் வருது, நான் என் மனைவி டீச்சர் இங்கேருந்து பதறி அடிச்சுட்டு அங்கே ஓடணும்யா. அங்கே போய் பார்த்தா பிள்ளை கிடக்க நிலம் பரிதாபமாக இருந்துச்சுயா.
பக்கத்தில் இருக்கிற உடனே ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் ஐயா, ஒரு மிஷின் ஆஸ்பத்திரிக்கு. அவங்க பார்த்தாங்க ஐயா, பார்த்து 5 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றினாங்க ஐயா. ஏற்றிட்டு சொன்னாங்க, எங்களால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, வேற ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கன்னாங்க ஐயா. பிள்ளை சுயநிலை விழுந்துட்டு. அதுக்கு பிறகு இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஐயா, மூலக்கடங்க ஊரில். அங்கே ஒரு டாக்டர் அந்த மெட்டில் படுக்க போட்டுட்டு, இவா சுயநினைவு இல்லை, கழுத்தை மாத்திரம் லேசாக தூக்குனாரியா. அது ஆண்டு கத்துன உடனே இது ஃபியூவரு பிரெயினுக்கு தாவிட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, சிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஆஸ்பத்திரி பேரை சொல்லலாம் விரும்பலையா, அங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கண்ணா ஐயா. என் பிள்ளையை தூக்கிட்டு நான், என் மனைவி, மருமகன் 3 பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போன ஐயா. போன உடனே அவங்க கேட்டாங்க, அப்படியா எந்த டாக்டரை வச்சு உங்களுக்கு பார்க்கணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இருக்கிறதுலே பெரிய டாக்டரை வச்சு பாருங்க ஐயா, என் பிள்ளை எப்படியாவது பிழைக்கணும், 25 வயசு தான் ஆகுதுயா அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு டாக்டர் அதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க ஐயா. எமர்ஜென்சி வார்டிலேயே 15 நாள் வச்சுருந்தாங்க ஐயா. ஒரு நாளைக்கு 15,000 ரூபா பில் போட்டாங்க ஐயா. 15 நாள் அதிலே இருந்தா ஏதோ வெண்டிலேஷன் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க ஐயா. அதுக்கு பிறகு வார்டுக்கு கொண்டு வந்தாங்க ஐயா. வார்டுக்கு கொண்டு வந்த பிறகு கூட ஒரு நாளைக்கு 2,500 ரூபா பில்லு, ஒரு மாதம் வச்சுருந்தாங்க ஐயா. பிள்ளைக்கு என்ன செய்துன்னு என்கிட்ட சொல்லலையா. அந்த டாக்டர்கிட்ட பின்னாலேயே நானும் என் மனைவி பைத்தியக்காரமாய் போய் என் பிள்ளை பிழைப்பாளா சரியாயிருவாளான்னு நின்று பதில் சொல்ல மாட்டாங்க ஐயா. மனித மாண்பு இல்லையா, அதுக்காக சொல்ல வரையா. அங்கே இருக்கிற டியூட்டி டாக்டர் என்கிட்ட சொன்னார், உங்கள் பிள்ளைக்கு இனிமேல் பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் தான் தேவை, நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இவர் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்காரு, இவருக்கு என்னையா லாபம்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், அது உண்மையே போய் எனக்கு தெரியாதியா, அங்கே வேலை பார்த்த டாக்டரே சொன்னாரியா, அரசாங்க கவர்மெண்ட் அந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில் சேலம் ஆஸ்பத்திரி எவ்வளவு நாள் சில ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நோயாளி மூலம் இந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய வருமானம் வருதோ அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க, ஊக்க ஊதிய உயர்வு. இந்த டாக்டர்கிட்ட எந்த கேஸ் ஆகிட்டாலும் இப்படி தான் பண்ணுவாராம் ஐயா. அவங்க சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். டிஸ்சார்ஜ் பண்ணி ஆம்புலன்ஸ் மூலமாக பாளையம் வீட்டுக்கு வந்த ஐயா. நேர்மையான டாக்டர்கள் உலகத்தில் இருக்காங்க. இங்கே இருக்க வந்த உடனே காய்ச்சல் வந்துச்சு. 3 நாள் கிருஷ்ணா நர்சிங் ஹோமில் இருந்து பார்த்தாங்க ஐயா. ஒரு பிசியோதெரபிஸ்ட், அருமையான பிசியோதெரபிஸ்ட் எனக்கு கிடைச்சாரியா. டாக்டர் சிவசண்முகன் ஒரு ஆள். ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்த்தாரு. சார், நீங்கள் நிறைய பணம் செலவழிச்சிட்டீங்க, நான் மற்றவங்களுக்கு வாங்குறதை விட பாதி காசுல உங்க பிள்ளைக்கு நான் குணப்படுத்தி தரேன்னு என் வீட்டில் வந்து டெய்லி எக்ஸசைஸ் செய்யாரியா. பாளையங்கோட்டையில் வீடு பார்த்தேன், வீடு கூட எனக்கு யார் தரமாட்டேன்ட்டாங்க. பிள்ளைக்கு என்ன நோயோ ஏதோடு பயந்து போனாங்க ஐயா. எல்லாரும் பயந்து வீடு தர மாட்டேன்னு சொல்ல நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரி, நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், ஒரு இஸ்லாமிய சகோதரி எனக்காக வீடு கொடுத்தாயா. இன்னைக்கு வந்திருக்காங்களோ எனக்கு தெரியல ஐயா. அந்த நேரத்திலேயும் கூட பல ஊட்டியிலிருந்து ஒரு பாதிரியார் வந்தாரியா, ஜெபம் பண்ணதுக்காக வந்தார். ஒரு இஸ்லாமிய பெரியவர் புனித கஜ்ஜியாத்திரை போயிட்டு ஒரு புனித நீரை கொண்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தாரியா. அல்லாஹ் என்பது சிந்து நதி, ஏசி என்பது பொன்னி நதி, ராமன் என்பது கங்கை நதி, நதிகள் பிறக்கப்படும் பலவாகம் எல்லா நதியும் கலக்கப்படும் சொன்னானே. எல்லாருடைய குரலும் அந்த இறைவனுக்கு கேட்டிருக்கியா. அதான் இன்னைக்கு என் பிள்ளை நார்மலா இழந்துருச்சு. நீ கணவனோடு வாழ்வதற்காக சென்னைக்கு போயிட்டாயா. அந்த கடவுளுக்கு தாயா நான் நன்றி சொல்லணும். பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா சொல்லுவாயா, குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநெறிக்கு சொந்தம், குள்ளநெறி தப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதனுக்கு கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தானே சொந்தம். நானே ஏன் மனிதா, சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தானே சொந்தம். இதை மறந்து நேர்மையை இழந்து வாழ்க்கையில உயரவும் நினைச்சாய், நீ அழிஞ்சு போவ, அழிஞ்சு.